பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நம்மளை வரவேற்கிற ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 91வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. சாம் சாப்டர் 91 verse 3, 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமீன். இன்றைக்கான தலைப்பு ஆண்டவர் கொடுத்தது, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கச்சு என்ன ஆகும்னாக்க, வேலுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்ம தப்புவிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். அதுலேருந்து எப்படி? யார் சர்வ வல்லவர்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கார் இல்லையா? ஸோ அவரோட நிழலில் நம்ம தங்கரிச்சு என்னவா, அந்த செட்டிங்லாம் நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுகிறார். எப்படிப்பட்ட வேடனை யார்? சத்துரு போடுற ஒவ்வொரு கண்ணிக்கும், ஒவ்வொரு ட்ராப்ஸுக்கும், அதே நேரத்தில் எல்லா வித கொள்ளை நோய்களுக்கும். இதோ இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒரு வெயில் ரொம்ப உஷ்ணமாக இருக்குது இல்லையா, சென்னை பட்டணத்துலலாம். இப்போ இப்படிப்பட்ட உஷ்ணத்தில் வர எல்லா வித கொள்ளை நோய்கள் எதுவாக இருந்தாலும் என்ன சொல்கிறது வேதம்? அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பழக்கம் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பாராம். எப்படி தப்புவிப்பார்? அவரோட நிழல்ல இருக்கச்சே. அவரோட நிழல்ல இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரோட பாதத்தில் தஞ்சம் புகுந்து கொள்ளணும். அவர் பாதத்தில் தஞ்சம் புகழ்ச்சி அவர் செட்டைகள்னால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சர்வ வல்லவரோட நிழல் தங்கரிசி ஆண்டவரை வேடனுடைய கண்ணிக்கும் பொல்லாத கொள்ளை நோய்க்கும் நீ தப்புவிக்கிறவராக இருக்கு ராஜா. இப்பொழுதும் யார் யார் ஆண்டவரே எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறவர் சர்வ வல்லவரோட நிழல் தங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லாவித வேடன் சத்ரு போடுற எல்லாவித கண்ணிக்கும் அவன் விரிக்கிற எல்லாவித வலைக்கும் டிராபிஸுக்கும் நீங்களாக்கி விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் எல்லாவித கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நபர்களையும் தப்புவிக்கும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி ஜபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமது நிழலை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். சர்வ வல்லவர் நிழலை தங்கச்சி. எப்படிப்பட்ட நாசமோசம் ஆபத்துகள் இருந்தாலும் தேவன் அது எல்லாத்தையும் விலக்கி பாதுகாப்பாராம், நம்மளை தப்புவிப்பாராம், கொள்ளை நோய்களிலிருந்து தப்புவிச்சு பாதுகாத்துக்கலாம். காட் பிளஸ் யூ.